போடுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஜெகனண்ணன் வந்து சொன்னாப்புல இந்த வட்டம் இறைவேண்டல் ஆண்டு போப்பாண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் திருவிவிலியத்தினுடைய கதாபாத்திரங்கள் அனைத்தையும் முழுமையாக வைத்து, அதில் குறிப்பாக ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை வைத்து அவர்களும் அவர்களினுடைய ஜெபமும், இறைவேண்டல்னா ஜெபம் தானே சிம்பிளாக நம்மளுடைய லாங்குவேஜில். இன்னும் இங்கிலீஷில் சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லை. இறைவேண்டலும் ஆபிரகாமும், இறைவேண்டலும் இறைவாக்கினர்களும் அப்படின்னு வரிசையாக வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் பைபிள்ல இருந்து வந்து எடுத்து நிறைவாக கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே ஆண்டுக்குரிய தலைப்பு, நிறைய இடங்கள்ல இந்த தலைப்புகள் வலம் வந்தாலும் நம்முடைய ஊருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இந்த ஆண்டிற்கு தேவையான சிந்தனையும் கூட. அப்படிப்பட்ட சிந்தனையை செயல் அளவில் மட்டுமல்ல, உங்களுடைய செவிகளுக்கும் கேட்க வேண்டும், மனதளவில் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக தலைப்புகளை படைத்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ஜெகன் அடிகளார் அவர்களுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முழுமையாக. எங்க அண்ணாச்சியை காணும் போயிட்டு அப்படியா? சரி, திருப்பி வரப்ப இன்னொரு தடவை சொல்லாம கூட கை தட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொன்னா, 2025 யூபிலி ஆண்டாக போப்பாண்டவர் அறிவிச்சிருக்கிறாப்ல. அப்போ 2025 தானே யூபிலி ஆண்டா கொண்டாடணும். யூபிலி ஆண்டுனா என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லியிருக்கிறாப்புல. ஒன்று இயேசுவை அறிதல், இன்னொன்று இயேசுவை அன்பு செய்தல், மூன்றாவது இயேசுவை அறிவித்தல். ஏ படம் ஞாபகம் வருது இல்லை? ஆனா ஆமாம் தானே, மண்டையில கொட்டணும் இல்லை? ரைட். அன்பு செய்தல், அறிதல், அன்பு செய்தல், அறிவித்தல். இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக நம்ம எல்லா பேரும் சேர்ந்து கொண்டாடணுன்றதுக்காண்டி அது 2025 வரக்கூடிய அடுத்த ஆண்டு. ஆனால் 2024 ஆண்டு அப்படியே சும்மா புசுக்குன்னு உடனே யூபிலி ஆண்டா கொண்டாடிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு ப்ரிப்பரேஷனுக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொன்னால், இந்த ஆண்டை போடுறா, ஜெப ஆண்டா போடு. என் வீட்டில் இன்னமும் பாரதி கண்ணம்மா, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் பார்த்துட்டு இருக்கானா, இனிமேல் எல்லா பேரும் தூக்கி ஜெபமாலையை தூக்கி அடித்து தூள் கலப்பில்ல. எப்பப்பெல்லாம் வெளியில் கிளம்புறையே, எப்பப்பெல்லாம் சாப்பாட்டுக்கு உழ வைக்கிறே, எப்பப்பெல்லாம் குளிக்கிறே, எப்பப்பெல்லாம் எந்திரிக்கிறே, எப்பப்பெல்லாம் படுக்கிறே, எப்பப்பெல்லாம் சாப்பிட்றையோ ஒரு பிதாசுதனை போட்டு சாப்பிடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆழமாக அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்பது போப்பாண்டவரினுடைய ஆசை. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனுடைய அடிப்படையில் இறைவேண்டல் ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் வைக்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட தொடக்க திரு அவையிலிருந்து வரக்கூடிய எல்லா ஜெபத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்துட்டாப்ல. என்ன வரலையோ அவருக்கு திருப்பி ஒரு தடவை கை தட்டிடலான்னு பார்க்குறேன். வந்தோன்னு ஒரு ஆள் கை தூக்குங்க, வந்துட்டாப்ல அப்படின்னு கையை தட்டிடுவோம். ரைட். அன்பு சகோதர சகோதரிகள், என்ன அப்படின்னு வந்து சொன்னால், தலைப்புகளை ஆழமாக கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு வந்து சொன்னால், ஆபிரகாம் பற்றி மட்டும்தான். ஆபிரகாம் அவர் வேற லெவல் மனுஷன் இல்லை? அது எப்படி வேற லெவல் மனுஷன்றதை பிரசங்கம் முடிஞ்சோன்னே பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா, முந்தா நாள் போப்பாண்டவர், முந்தா நாள் அதுக்கு முதல் நாள் போப்பாண்டவர் ஒன்று சொல்லிவிட்டாப்புல. என்ன தெரியுமா சொல்லிவிட்டாப்புல? 8 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் வைக்கப்படாது இல்லை? ஆமாம் தானே? எனக்கு அனுப்புகிறாங்க வரிசையாக மெசேஜ், சாமி உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் இது அப்படின்னு. போப்பாண்டவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த லெட்டரை விஜி ஃபாதர் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், என்னப்பா நேத்தானே போட்டேங்க, இன்னைக்கு தானே, இன்னைக்கே நேத்தா போட்டிருக்கிறாப்புல. போட்டதில் அந்த இங்கிலீஷ் வேர்டில் கரெக்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஒரு பிரீஸ்டியை 8 நிமிஷத்துக்கு மேலே பூச வைக்கக்கூடாது, சாரி பிரசங்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னால், 8 நிமிஷத்துக்கு மேலே மக்களினுடைய கான்சன்ட்ரேஷன் மாறிடுமா இல்லை? நான் ஏன் 8 நிமிஷத்துக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னால், உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஒரு ஆளையும் மாற்ற விடாமல் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் லாங் சர்மன். அதனால் எனக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்கள் பார்ப்போம். ரைட் ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நேற்று நைட்டு ஒரு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எங்கேருந்து எங்கே போகிறீங்க? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், சென்னையிலேருந்து நான் போயிட்டு இருக்கிறேன், சொந்த ஊர் இது. இந்த ஊரில் இருந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காப்புல, படுக்கையா. காலையில் பால் மட்டும்தான் குடித்தாங்களாம், அதுவும் 1 ஸ்பூன் பால் தான் குடித்தாங்களாம். இப்போ கண்ணு திறக்க மாட்டேங்கிறாங்க, தொண்டைக்குள்ளே எதுவுமே இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட அழுகாத குறை, அம்மா இல்லை சும்மாவா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெறித்தனமாக அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது சிஸ்டர், நம்ம அதை தானே சொல்லுவோம் இல்லை? இல்லை சிஸ்டர் சீக்கிரம் போயிடுவாங்க, நீங்கள் பொறுமையாக போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் இல்லை? ஒன்றும் செய்யாது சிஸ்டர், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி, அடுத்த நிமிஷம் அந்த சிஸ்டர் எனக்கு ஒரு தியாலஜி சொல்லி கொடுக்குறாப்புல. என்ன தெரியுமா? ஒன்றும் செய்யாதுன்னு எனக்கும் தெரியும் தம்பி இல்லை, ஒன்றும் செய்யாதுன்னு எனக்கும் தெரிய தம்பி. எனக்கு பயங்கர ஷாக்.
அப்புறம் எதுக்கு சிஸ்டர் என்கிட்ட சொன்னீங்கன்னு நான் கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா அதை தாண்டி அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. என்ன கேள்வி தெரியுமா? அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இல்ல கேட்போம்ல ஆர்வப்பட்டு. ஒண்ணு செய்யாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. 2 தடவை எங்க அம்மா சீரியஸா இருந்தாங்க. அவன் ஏன் சிரிக்கான்? சீரியஸா இருந்ததுக்கெல்லாம் சிரிக்கிறான் பாருங்க. இல்ல 2 தடவை எங்க அம்மா சீரியஸா இருந்தாங்க. ரைட், 2 தடவை சீரியஸா இருந்தாங்க. 2 தடவையும் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். 2 தடவையும் கடவுள் என்னுடைய அம்மாவை தூக்கி உட்கார வச்சாப்புல ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் உடனே அடுத்த கேள்வி கேட்டேன். அப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறீங்களே, 3ஆவது தடவையும் ப்ரேயர் பண்ணிட விடுதானே அப்படின்னு. அதுக்கு அந்த சிஸ்டர் குசும்பு பிடிச்ச சிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிச்சு? ப்ரேயர் பண்ணிட்டு தான் தம்பி உனக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை, ப்ரேயர் பண்ணிட்டு தான் தம்பி உனக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை, இறைவேண்டல் ஜெபம் என்பது ஒரு சாலிடான விஷயம். காலையிலேருந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, கள்ளச்சாராயம் ஆஃப் கள்ளக்குறிச்சி இல்லை, காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. நானும் காலையிலேருந்து ஒரு பக்கம் பிரசங்கம், இன்னொரு பக்கம் யூடியூப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டே செய்திகளை சேகரிச்சுட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒன்று இந்த நிகழ்வில் இருந்து என்னுடைய அன்பிற்குரிய மக்களுக்கு சொல்ல வந்துடாதா அப்படின்னு வர்றப்போ, காரில் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ யூடியூப்பை ஆன் பண்ணி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பொண்ணு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. எங்கள் அப்பா நேற்று நைட்டு சாராயம் குடித்தாரு, குடிச்சிட்டு மீதி உள்ள சாராயத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தாரு. எங்கள் அம்மாவுக்கு இந்த பத்திரிகையாளர்கள் முன்னாடி நான் சொல்ல முடியாத ஒரு நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய்க்காண்டி எங்கள் அம்மாவுக்கு தண்ணி தவிச்சிருக்கு. எங்கள் அம்மா அதை சாராயன்னு நினைக்கல, தண்ணின்னு நினச்சிட்டு பசக்குன்னு அடித்து வந்து குடிச்சுவிட்டாப்புல. இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஐசியூவில் இருக்கிறாங்க. என்ன ஆக போதோன்னு தெரியலன்னு சொல்லி அந்த 13 வயது சிறுமி, இல்லை 13 வயதுனா சிறுமி தானே, ஆமாம் தானே, அந்த இளம் பெண் வந்து சொல்கிறாப்புல. அந்த பேட்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவங்களுடைய மாமா பின்பக்கம் கிராஸ் பண்ணி, என்னத்தை போட்டு இங்கே போட்டு கதையை விட்டுக்கிட்டு இருக்க, பத்திரிக்கை ஓடுது இல்லை, அவங்க மாமா விரக்தியில் என்னத்தை இவங்ககிட்ட போய் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஒப்பேராது அப்படின்னு அவர் கடுப்பில் வந்து நகண்டு போகிறாரு. அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுது. செமையாக இருந்தது அந்த ரியாக்ஷன். கரெக்டாக ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிச்சு, இவ்வளவு நாள் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு காப்பாற்றின கடவுள் இந்த ஐசியூவில் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன்னா நான் இந்த நிமிஷம் முடிய கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரைட், சமல்ல. இந்த இறைவேண்டல், இந்த பிரேயர் ஒரு உயிரை நிறுத்துது இல்ல. அந்த சிஸ்டர் சொன்ன செய்தியும் சரி, அந்த 13 வயது பெண்மணி சொன்ன செய்தியும் சரி, நிறுத்துது. இறைவேண்டலினுடைய சாராம்சம் அது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லையா, உட்காந்து பிரேயர் பண்ணு. இந்த கோயில் அதற்கான தகுந்த கோயில் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அம்மா கொரோனால அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் எல்லா பேருமே கைவிட்டப்போ அன்னை வேளாங்கண்ணில இருந்து ஜோன்ற ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம், நாளை காலை உன்னுடைய அம்மாவிற்கு மூச்சு இருக்காது என்று சொல்லி, முதல் நாள் மாலை நான் வந்து திருப்பலி நிறைவேற்றிய இடம் என்ன தெரியுமா? இந்த பீடம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இந்த ஆலயம் புனித பேதுருவுக்கும் புனித பவுலுக்கும் கொடுக்கப்பட்ட ஆலயம் என்பதை தாண்டி யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுநாள் காலை நல்ல செய்தி மட்டும்தான் கிடைக்கும் என்பதற்கு இந்த பேதுருவும் இந்த பவுலும் இந்த கொடியேற்றமும் நம்முடைய கடவுளும் அன்னை மரியாளும் தூய மிக்கேல் அதிதூதரும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களை, இன்னொரு முறை ஜெபி ஜெபி. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையெல்லாம் வேற லெவல் ஜெப வாழ்க்கை. பிரியமானவர்களே, அப்பா பேரு தெரா, அப்பா பேரு தெரா. 205 வருஷம் வாழ்ந்துருக்கிறான் மனுஷன். இன்னைக்கு 60-70 முக்குது. அப்படிதானே? ஆமா தானே? ஆமான்னு சொல்லுங்க சிஸ்டர். ஆமா தானே? ஆமா. அப்படின்னா சும்மா வலிக்கு விழுந்திருப்போமா நம்ம? இல்ல, ரைட். 60-70 இன்னைக்கு முக்குது. 205 வருஷம் வாழ்ந்துருக்கிறான் ஆபிரகாமினுடைய அப்பா. இல்ல, 205 வருஷம். ஆபிரகாமுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. மூத்தவன் பேரு நகோர், 2வது பேரு ஆரான், 3வது பேரு ஆபிரகாம். ஆரானுடைய பையன் பேரு தான் லோத்து. இல்ல, அந்த உறவினர்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருமே, லோத்து. என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? ஆபிரகாம் இயற்கையில எப்படி இருந்தாரு, வளர்ப்புல எப்படி இருந்தாருன்றத அப்பப்ப அங்கங்க பின் பாயிண்ட் பண்ணுவோம். எனக்கு பிடித்த ஒரே ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? தொடக்க நூல் புத்தகத்தினுடைய 20வது அதிகாரம், ஆபிரகாமும் அபிமலைக்கும். ஆபிரகாமும் அபிமலைக்கும். அண்ணாச்சி வந்தா சொல்லிருங்க, என்ன மறந்துடாதீங்களே. ஆபிரகாமும் அபிமலைக்கும். அந்த அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே இந்த ஆபிரகாமுக்கு ஒரு 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 அது என்னன்னு தெரியல, ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீமா அல்லது அது அண்ணாச்சிட்டு தான் கேட்கணும், சைக்காலஜி. அது என்னன்னு தெரியல, ஒரு லோ கான்ஃபிடென்ஸா என்னன்றது தெரியல. எப்பெல்லாம் மனைவியை இன்னொரு ஊருக்கு கூட்டிட்டு போறாப்புலையா தங்கச்சியா மாத்திடுவாப்புல. இல்லை,
ஒரே ஒரு காரணம் தான், என் ஒய்ஃப் அழகா இருக்கிறா ஃபாதர். யாரு? ஆபிரகாம். என் ஒய்ஃப் அழகா இருக்கிறா ஃபாதர். என் ஒய்ஃப் அழகா இருக்கிறத மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் என் குடும்ப வாழ்க்கைக்கும் பெரிய சிக்கலாயிரும் ஃபாதர். அதனால நான் என்ன பண்றேன், என் தங்கச்சியா மாத்திட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி, தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லி ஊரு ஃபுல்லா பரப்பி விடுறாப்ல. அந்த நாட்டு அரசன் அபிமலைக்கு அவன் என்ன பண்றான், இருக்கிறதுலயே ஊர்லயே இந்த பிள்ளை தாண்டா அழகான பிள்ளை, ஆபிரகாமினுடைய தங்கச்சிடா அப்படின்னு வந்து தூக்கி கொண்டு வந்து அவனுடைய அரண்மனைக்குள்ள வச்சிடறான். அரண்மனைக்குள்ள வச்சுட்டு குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறப்போ கடவுள் மேல இருந்து டபார்னு கீழே வர்றாப்ல. கீழே வந்து 20வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம், 5, 6, 7. ஏக்கா, ஏ தாயி, ஏ பாட்டியம்மா, ராசாத்தி, ரோஸ் கலர் புடவை, ஏ அம்மா பைபிள் வாசிக்காதீங்க, நானே சொல்றேன், அப்புறம் போய் வீட்டில் போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். 20வது அதிகாரத்தினுடைய 5, 6, 7வது வசனத்துல ஆபிரகாமை பார்த்து அபிமலைக்கை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் வந்து ஒன்று சொல்லுவாப்ல, ஏல நீ தூக்கிட்டு வந்தது அந்த மனிதனுடைய தங்கச்சி கிடையாது, அந்த மனிதனுடைய மனைவி. அஜுஷோ, நான் மனைவியா தூக்கிட்டு வந்துட்டேன், இல்ல மனைவியா தூக்கிட்டு வந்துட்டேன் கதறுவான். உன்னை கதறனோடனே அடுத்து சொல்லுவாப்ல, ஆமாடா நீ மனைவியை தான் தூக்கிட்டு வந்த. இல்ல ஆண்டவரே, நான் மனைவியை தூக்கல, ஊரு ஃபுல்லா சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு இவ தங்கச்சியா பாக்குறதுக்கு அழகா இருந்தா அதனால தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் என் பக்கத்துல, இல்ல அபிமலைக்கு சொல்றான். அதுக்கு ஆண்டவராகிய கடவுள் அபிமலைக்கை பார்த்து ஒன்று சொல்லுவாப்ல, என்ன தெரியுமா, பாரு மரியாதையா கொண்டு போய் அவர் மனைவியா அவர்கிட்ட விட்டுரு, அவர் என்ன நோக்கி ஏதாவது ஜெபம் செய்தார்னு வச்சுக்கோயேன், நீ பொழைக்கவே மாட்ட. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. கடவுள் சொல்றாரியா, வெயிட்டிங்ல நிக்கிறாப்ல ஆபிரகாமினுடைய பிரேயருக்காண்டி. இங்க பாரு, மரியாதையா கொண்டு போய் அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு, இல்லன்னா உன்னை கொன்னே போடுவேன். அதை சொல்லல, மரியாதையா கொண்டு போய் அங்க போய் ஆபிரகாம்கிட்ட போய் சேர்த்துரு. அவர் ஏதாவது பிரேயர் பண்ணார்னு வச்சுக்கயே, நீ பொழைக்கவே மாட்ட, நான் ஒன்ன கொன்றுவேன். இல்ல இல்ல பொண்டாட்டியை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் 20வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கடவுளை நோக்கி மன்றாடினாராம். ஆபிரகாமினுடைய பிரேயரை கடவுள் கேட்டுட்டு அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா பண்ணாராம், அபிமலைக்கை காப்பாத்தினாராம், அபிமலைக்கினுடைய வேலைக்காரங்களை காப்பாத்தினாராம், அபிமலைக்கினுடைய கால்நடைகளை காப்பாத்தினாராம், அபிமலைக்கினுடைய மனைவிகளுக்கு மகப்பேறு உண்டு பண்ணாராம். ஆபிரகாமினுடைய பிரேயர் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது. பிரியமானவர்களே, என்ன பெரிய விஷயம் தெரியுமா? பிரியமானவர்களே, என்ன பெரிய விஷயம் தெரியுமா? ஆபிரகாம் இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் கேட்பதுதான் அவரினுடைய பிரேயர். முன்னுரையில கூட ஒரு வரி தப்பா வாசித்தாங்க. என்ன தெரியுமா, ஆபிரகாம் கேட்டது எல்லாமே கிடைச்சதுன்னு யார் சொன்னா? அந்த கொஸ்டின் முன்னுரையில நம்ம கிட்ட கேட்டாங்கல்ல. ஆபிரகாம் கேட்டு எது கிடைக்கல, தயவு செய்து சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வரி. ஆபிரகாம் கேட்டு எதையா கிடைக்கல? ஆபிரகாம் கேட்டார், அபிமலைக்கினுடைய குடும்பம் மேலே நின்றது. பிரியமானவர்களே, அதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? மகப்பேறு கூட ஆபிரகாம் சொன்ன உடனே அபரிவிதமா நடக்குதான். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஏடா அந்த கர்ப்பமான இருக்கக்கூடிய மாதா பேர் என்ன ஏ தாயி, ஒரு அம்மா கர்ப்பமா இருந்த ஒரு மாதானா யாரு? மாதா பேர் என்ன? கர்ப்பிணி மாதா தானே. அந்த மாதாவுக்கு பேரே கர்ப்பிணி மாதா தானே. அந்த அம்மா கிட்ட கேட்டா மட்டும்தான் குழந்தை பிறக்குன்னு யாரையா சொன்னா? ஆபிரகாம் கேளு, குழந்தை பிறக்கும். இல்லன்னா என் சட்டை எப்படி? இல்ல, அவர் பிரேயர் பண்ணாரா, அபிமலைக்கினுடைய மனைவியினுடைய வயிற்றில் மகப்பேறு உருவானதாம். பிரியமானவர்களே, உருவானதாம். ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் அப்படிப்பட்ட இறைவேண்டல். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இறைவேண்டல். ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கேட்டா கண்டிப்பா கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. கடவுள் எப்படி தெரியுமா, இவர் எப்படா கேட்பாரு, நம்ம எப்படா கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி. எங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று அப்படி நடந்திருக்கு? நம்ம ஏயா வந்துட்டாரா? கை தட்டுங்கப்பா, ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கப்பா. ஆமாப்பா, எத்தனை கேட்குதா சார்? என் சத்தம் எல்லா பக்கமும் கேட்குதான்னு கேட்கப்படாப்ல, அதுக்காண்டி ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கப்பா. ஆமாப்பா, சரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்களேன். கடவுளை நோக்கி ஆபிரகாம் வேண்டுகின்ற பொழுது ஆபிரகாமினுடைய நம்பிக்கை, நான் கேட்டா கடவுள் கொடுப்பாரியா? இல்ல, நம்ம 1ஆம் கிளாஸ் டீச்சர் மாதிரி கிடையாது, இல்ல எல்கேஜி டீச்சர் மாதிரி கிடையாது, எங்க அம்மா மாதிரி கிடையாது, எங்க அப்பா மாதிரி கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க எது கேட்டாலும் தந்துருவீங்களா நீங்க? எங்க யாராச்சும் ஒரு பிள்ளை கை தூக்குங்க பார்ப்போம். இத்தனை பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு பிள்ளை கை தூங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு எது கேட்டாலும் வாங்கி தருவாங்கன்னு சொல்றவங்க. சேந்தமரத்தில் ஒரு அப்பா அம்மா கூட கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா தாய்? ஒன்னும் தூக்க மாட்டேங்கி. இல்ல, ஆபிரகாமினுடைய நம்பிக்கை அப்படியே மாற்று, முரண்பாடான கருத்து. என் கடவுள் நான் எதை கேட்டாலும் தருவார், என் கடவுள் நான் எதை கேட்டாலும் தருவார். எப்படி இந்த ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு இறைவேண்டலினுடைய சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னா, ஆபிரகாமினுடைய ஏர்லி லைஃப், பாஸ்ட் லைஃப், சின்ன வயசுல இருந்த லைஃப்ல ஒரு 2 இன்சிடென்ட் நடந்திருக்கியா?
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை நெட்டில் வந்து படித்து பார்க்குறப்ப சீரியஸாக சொல்கிறேன். அந்த நாகோர் ஆரான் அப்படின்னு சொல்லி 2 கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த வயக்காடு விவசாயம் தானே அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுலேருந்து ஏதோ ஒரு பூச்சி ஒன்று சின்ன வயசில் அவங்களுக்கு கடிச்சிருச்சு மாயா. அவங்க அம்மா யாருன்றதை எந்த ஹிஸ்ட்ரியிலையும் பெரிய லெவலில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த பூச்சி கடித்த இந்த 2 பசங்க கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப ஆபிரகாம் சும்மா முழங்கால் போட்டு, கடவுளே என் தம்பிகளையும் அண்ணனையும் தயவு செய்து காப்பாத்து அப்படின்னு வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு படுத்தாராம். விடிய காலையில் பூச்சியையும் காணமா, பூச்சி கடிச்ச இடத்தையும் காணமா, அந்த தடத்தையும் காணமா. அப்போவே ஆரம்பிச்சிருக்கு ஆபிரகாமுக்கு ப்ரேயரினுடைய சக்தி. 1. 2வது, அவங்க அம்மா வந்து இயற்கை எய்திய பின்பு அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு போல. அவங்க அப்பா பேர் என்ன சொன்னேன்? அவ்வளோதான். அப்புறம் 8 நிமிஷத்துக்கு மேலே அப்புறம் பாப்பாண்டவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. இல்லை தெரா அந்த மனுஷனுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அப்பாவினுடைய முழங்காலுக்கு கீழே, குதிங்காலுக்கு கீழே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அப்பா எந்திரிச்சு உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாராம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் என்ன சொல்றேன், ஆபிரகாமினுடைய இந்த 2 சிறிய வயது ஜெபம் இன்னைக்கு ஆபிரகாம் இறை வேண்டலினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தந்தை என்பதை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமா, தெரியப்படுத்தி கொண்டிருக்கு. நீட் எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணணும் சொல்லவெல்லாம் இன்னைக்கு ஜாலியாக இருக்கான். ஐயோ சீக்கிரம் காலியாக போயிடும் அப்படின்ட்டு. இல்லை சொல்கிறான், நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிட மாட்டாரு. இல்லை ஒரு பையன் சொல்கிறான் என்கிட்ட, கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிட்டுருவாரா சாமி? எவ்வளவு கோல்மால் பண்ணுறாங்க. நீட்டில் நான் எத்தனை தடவை தோத்தேன்றதை அவன் பெருமையாக சொல்லலை. நான் ஜெபிச்சேன், கடவுள் எனக்கு சரியான ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அவன் ஃபெயிலியர் ஆனான்றது மேட்ரு கிடையாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சுல அப்படிங்கிறான். இல்லை பாருங்களேன், யாரெல்லாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, ஜெபிப்பதற்கு முன்னாடியே கடவுள் எனக்கு இதை கொடுப்பார் என்று சொன்னால் ஆபிரகாமினுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் ஒன்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்லை எந்த மாதம் கொடுப்பாரு, எந்த நாள் கொடுப்பாரு? ஒருவேளை அப்படி கொடுத்தா நம்மளுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா? சோதோம் குமார நகர மக்களுக்காக வேண்டிக்கிட்ட பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஆபிரகாம் தெளிவா செய்தாப்புல. என்ன தெரியுமா? ஒரு 50 பேர் இருந்தா கண்டுக்கிறாம விட்டுரு வைப்பியா? ஒரு 50 பேர் இல்லை. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்றாப்புல, நான் துணிந்து விட்டேன். அந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 3 தடவை வருது. கோபம் கொள்ளாதே, அந்த வார்த்தையை மட்டும் கிட்டத்தட்ட 2 தடவை வருது. நான் துணிஞ்சிட்டேன் உங்ககிட்ட பிரேயர் பண்றதுக்கு. ரைட், ஒரு 40 பேர் 50 10 பிரியமானவர்களை, மன்னிப்பு 10 50ல போய் ஏறி நிற்கும். அங்க ஏறு வரிசை, இங்க இறங்கு வரிசை. இல்ல ஆபிரகாமினுடைய பிரேயர். அதான் சொல்லுவாங்கல்ல, ஆபிரகாம் வந்து ஒரு தடவை எகிப்தில் இருந்து நெகேபுக்கு கடந்து போனாப்லையாம். நெகேபுக்கு கடந்து போனப்போ வந்து மனைவியை கூட்டிட்டு போறப்ப மனைவியை பார்த்து மற்றவங்க கண்ணு வச்சிருவாங்களேன்னு சொல்லி திருப்பியும் ஒரு தடவை தங்கச்சின்னு சொல்றாப்ல. பார்வோன் மன்னன் திருப்பி தங்கச்சியை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைக்கிறாப்புல. திருப்பி ஆண்டவராகிய கடவுள் பார்வோன் மன்னன்ட்ட பேசுறாப்புல, தங்கச்சி கிடையாதுரா, வெளியில் அனுப்பி விட்றா அப்படின்னு வந்து சொல்லி வெளியில் வந்து அனுப்பினோடனே ஆபிரகாம் தப்புச்சண்டா பொழச்சண்டா அப்படின்னு வந்து சொல்லி எகிப்தில் இருந்து திருப்பி நெகேபுக்கு வருவாப்லையாம். வந்த உடனே எந்த இடத்துல நெகேபுல இருக்கிறப்போ ஒரு பலிபீடம் கட்டி கடவுளை கட்டி தொழுது கொண்டிருந்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்து தன்னுடைய ஜெபத்தை திருப்பி ஆரம்பிப்பாப்லையாம். எங்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்குதோ, நல்ல விஷயத்துக்கு முன்னாடியும் நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் ஆபிரகாம் ஜெபத்திலே தெளிவாக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்கிறப்போ பிரேயர் சொல்றப்போ 10 தடவை ஃபோன் வரும். செல்போன் இல்லை, ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிரேயர் வீட்டுக்கு போயிருந்தோம்னா யோசித்து பாருங்களேன். கடகடன் அடிக்கும். பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே 4 பேர் எந்திரிச்சு ஓடுவான். பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே 2 பேர் இந்த பக்கம் தெரிச்சு ஓடுவான். இல்லை ஃபோன் ஃபாதர் அவங்க வந்துட்டு இருக்காங்க ஃபாதர். இல்லை ஒரு 2 நிமிஷம், ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடியும் நல்ல காரியத்துக்கு பின்னாடியும் இன்னைக்கு மிஸ்ஸிங். பிரியமானவர்களை, கண்டிப்பா கம்ப்ளீட்டா இல்லை கம்ப்ளீட்டா. அதான் சொல்றேன்ல, ஆபிரகாம் வந்து தேவதாரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துருப்பாப்லையாம். ஒரு நாள் வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து ஆண்டவராகிய கடவுள் 18வது அதிகாரத்தில் ஒரு 3 இறையடியார்கள் அந்த பக்கம் வந்து அனுப்புவாப்லையாம். 3 இறையடியார்கள் அந்த பக்கம் வந்து அனுப்புறப்போ ஆண்டவராகிய கடவுள் அனுப்பி அந்த இறையடியார்களை ஆபிரகாம் அங்கிருந்து வந்து பார்த்துட்டு, ஐயா வீட்டுக்கு வாயா தயவு செய்து சாப்பிட்டு போயா அப்படின்னு வந்து சொல்லுவாப்லையாம். இல்லையா, நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நீ உன் வேலையை பாரியா, டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ஆபிரகாம் கேட்க மாட்டாப்லையா, வாயா உட்காந்து சாப்பிட்டு போனேன், ஒரு வாய் இவ்வளவு தூரம் வந்துட்ட என்னையா நீ அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு அங்கே எதுவுமே ரெடியா இருக்காது. நேராக போய் மனைவி கிட்ட குடுக்குன்னு ஓடுவாப்ல. மனைவி கிட்ட குடுக்குன்னு ஓடி போய் என்னடி இருக்கு வீட்டில் அப்படின்னு வந்து கேட்டா, எங்க சப்பாத்தி இருக்கு, மாவு இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு, ஏதாவது பார்த்து பண்ணி தரேன், நீங்க போங்க அப்படின்னு. இல்லை டக்குன்னு ஒரு ரொட்டியை சுடு, 3 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அங்கேருந்து குடுக்குன்னு திருப்பி இங்கே வருவாப்ல. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, தயவுசெய்து மரத்துக்கு கீழே உட்காருங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேராக மாட்டு தொழுவத்துக்கு ஓடுவாப்ல. மாட்டு தொழுவத்துக்கு ஓடி போய் அங்கே மாடு மேய்க்கிற ஒருத்தவன் பராமரிச்சுக்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு, ஏல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டால், நல்ல இளம் கன்று ஒன்று இருக்கு, அடிச்சு நொறுக்கு பீஃபை
இல்லை பக்காவா கொண்டு வா, சுட்டும் கொண்டு வா, அவுச்சும் கொண்டு வா, குழம்பு வச்சும் கொண்டு வா, ஜம்முன்னு இது இறையடியார்கள் சாப்பிட்டு போட்டோம்ல. நேராக திருப்பி அங்கேருந்து வருவாப்புல, உட்காந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க தண்ணி எடுத்து அவங்க காலை எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு பெட்டர் இங்கேயே உட்காருங்க, நான் உங்களுக்கு பட்டர் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக திருப்பி ஓடுவாப்புல. ஓடி போய் வெண்ணையும் பாலும் மில்க்கு எல்லாத்தையும் மொத்தமாக, மில்க்கும் பாலும் ஒன்று தானே, மில்க்கும் பாலும் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து கொண்டு வந்து அடித்து முளக்குங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. அந்த காலத்தில் இறையடியார்கள் எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காலத்தில் இப்படி ஒன்றும் இறைவனு வர மாட்டேங்கிறாப்புல, இறையடியார்கள் வர மாட்டேங்கிறாங்கல்ல. இல்லை யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. அப்படியே எல்லாத்துக்கும் சமையல் அது இதுன்னு வந்து எல்லாத்தையும் தடப்படலாம் இது பண்றாப்ல. உடனே இங்கிருந்து ஒரு விசில் அடிச்சு ஒரு சவுண்ட் கொடுக்குறாப்ல, என்ன சாரா பண்ற இன்னும், எங்க எல்லாமே ரெடி ஆயிருச்சுங்க, அங்கிருந்து வெஜிடேரியன் இங்கிருந்து நான் வெஜிடேரியன் மொத்தமா வச்சு அடிச்சு மொக்குங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. இல்லை சாப்பிட்டுட்டு இந்த மனுஷங்க ஏப்பம் விட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாங்க, என்ன தெரியுமா, நான் இவ்வளோ குடுகுடுன்னு அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், அடுத்த இளவேநீர் காலத்தில் வருகின்ற பொழுது உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும். ஆபிரகாம் கேட்காமலேயே கடவுள் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை. பிரியமானவர்களை ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் என்ன தெரியுமா, நினைச்சாலே போதும் கடவுள் உள்ள கொடுக்கிறாப்ல. நான் தான் சொல்றேன், நல்லது நடக்கணும்னு முதல்ல நினை. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன்ல, ஓப்பனா வாயை திறந்து பேசணும்னு நினைக்காத. இன்னைக்கு 300 அண்ணன் சொன்னாப்புல, எந்தெந்த குடும்பத்துக்காண்டி யாருக்காண்டி 10 நாளா நீ பிரேயர் பண்ணுன்னு நினைக்கிறையோ, நினைச்சது எல்லாம் இந்த 10 நாளைக்குள்ள நடக்கும். அப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன், அப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த பூசையை விட்டு வெளியில வந்து போறப்போ என் பிரேயர் பெருசா, ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் பெருசா? அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தது, கேட்காமலேயும் கிடைத்தது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், கடவுள் ரெடியா இருக்கிறாப்ல, எப்படா நீ பிரேயர் பண்ணுவ, அப்படியே உனக்கு நான் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி. இன்னைக்கு ஏதாவது ஒரு குடும்பம் நம்ம சேர்ந்த மரத்துல ரெடியா இருப்பாரு, கடவுளே ரெடியா இருப்பாரு, எப்படா இந்த அம்மா அந்தோணி அம்மா கேட்கும், நம்ம படார்னு அள்ளி கொடுப்போம் அப்படின்னு. ஆபிரகாமினுடைய இறைவேண்டலை போன்று எந்த ஒரு மனிதரும் இதுவரை ஜெபித்ததும் இல்லை, ஜெபிக்க போவதும் இல்லைன்னு சொல்றேன். வேணா ட்ரை பண்ணுங்க, இனிமேல் சந்தோஷம்தான், சந்தோஷம்தான், எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லை பையனை கொடுத்துட்டாப்புல, பையனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு திடீர்னு கடவுள் உள்ள பூந்து, பையனை நான் உனக்கு கொடுத்தேன்ல, அதே பையனை எனக்கு நீ திருப்பி கொடுன்னொடனே ஆபிரகாம் என்ன சாமியாரான்னு கேட்குறாப்புல. கொடுத்த பையனை திருப்பி கேட்டானா சாமியா இருக்கா அப்படின்னு. சாமியார்களோட மொத்தமாக போடுறதுக்கு கூட்டிட்டு கொண்டு வந்து போட்டு விட்டு பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு. நம்மனா என்ன பண்ணுவோம், முதல் நாள் நைட்டு சேந்தமரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி சிங்கப்பூரில் போய் உட்காந்துட மாட்டோம். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை இந்த குழந்தைய திருப்பி கடவுளை கேட்குறாருன்னா உனக்கெல்லாம் ஈவரக இல்லையா அப்படின்னு அவரையும் மண்ணவாரி தூக்கி தூர எரிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போய்கினே இருப்போம்ல. ஆபிரகாம் மறுநாள் காலையில் பல்லு கூட விளக்காம எழுப்பி விடுறாருயா பையனை, கிளம்பு கிளம்பு, எப்போ எங்கே போகிறோம், டீ குடிக்கவா, ஏன்னா வழக்கமாக டீ குடிக்க கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன்ல, டீ குடிக்கவா, ஆமாம் தம்பி டீ குடிக்க, ஓடியா ஓடியா ஓடியா, இல்லை அடிச்சு கூப்பிட்டு போகிறாப்புல அவர் பாட்டுக்கு. எங்கப்பா போகிறோம் எங்கப்பா போகிறோன்னு இவனு 10 தடவை கேட்க தான் செய்கிறான். யாரு யாரு போடி போய் ஈஸாக எங்கப்பா போகிறோம் சொல்லுப்பா, தயவுசெய்து டீ கடையும் தாண்டி போய்கிட்டு இருக்கேன், என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னதுன்னு. இல்லை பேசாம வா பேசாம வா பேசாம. பின்னாடி இவங்க ஏன்பா வர்றாங்க, கழுதையை மேய்ச்சிக்கிட்டு காலங்கத்தால டீயை குடிக்கிறதுக்கு பதிலாக போ சொல்லுப்பா இருந்தது. அவங்களும் வருவாங்க, வரட்டும் வரட்டும் வரட்டும். இல்லை மலையடிவாரத்துக்கு கிட்ட போயிட்டு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இங்கேயே இருங்கள், நானும் என்னுடைய மகனும் மேலே சென்று மேலே சென்று மேலே சென்று நோ பலி நோ பலி மேலே சென்று வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் திரும்பி கீழே வருவோம். ஆமா தானே? அதுக்கே ஒரு தடவை ஜோர ஆபிரகாமுக்கு கைத்தட்டுங்க பார்ப்போம். இல்ல பையனை கொல்றதுக்கு கூட்டிட்டு போற, அப்புறம் என்ன அங்க போய் இறை வேண்டல், அப்புறம் என்ன அங்க போய் பிரேயர்? இல்ல இல்ல அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாப்ல, மேலே சென்று வழிபாடு செய்துவிட்டு நானும் என் பையனும் மீண்டும் திரும்பி கீழே வருவோம். அப்ப எங்க பிரேயர் இருக்கோ அங்க லைஃப் இருக்கு. அப்படிதானே அர்த்தம்? ஆமா தானே? சாக போறேன்னு சொல்லி மேல கூட்டிட்டு போய் பாதி நேரம் மலை மேல நின்னதுக்கு அப்புறம் ஈசாக்கு கேட்கிறான், இனிமேல் கடுப்பாயிருவேன் தகப்பா, தயவு செய்து என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாப்ல விஷயத்த, உன்னை பழி கொடுக்க போறியா, அப்போ ஆடுங்க இதுங்க எப்போ எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிறாரு, நீ வந்து சேரு. இல்லை பீடத்தை அவனை வச்சே போட வைக்கிறாப்லையா, இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம் இத்தனை அடி உயரம் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் போட்டுட்டு எப்பா ஆடை கூப்பிடு, ஆடு இல்லடா ஆளு, நீ ஏறி படு. நம்மால்னு என்ன தெரியுமா பண்ணியிருப்பான், அப்பாவை படுக்க வச்சு ஒரே போட போட்டு கீழே வந்திருப்பான். இல்லை
அப்பா சொல்றத அடுத்த நிமிஷம் தட்டு தவறாம கேட்கிறான் பாரு ஈசாக்கு. என்னப்பா என்ன கொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கூட்டிட்டு வந்தியாப்பா, காலையிலேயே என்ன பல்லு கூட விளக்க விடாம கூட்டிட்டு வந்தில்ல? அதான் அது என்னது, கையை ஓங்குறப்போ மேலேருந்து வானதூதர் ஒருவர் வந்தாராம். வந்துட்டு ஆபிரகாம், இதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்பது கடவுளுக்கு தெரிந்து விட்டது, அதனால தயவு செய்து பையன் மீது கை வைக்காத, வாழை தயவு செய்து போடு அப்படின்னு வந்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஆபிரகாம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பண்ணுவாப்ல? ஐயோ என் ஆண்டவர் இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சுட்டாரு, இவருக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டை எடுத்து ஒரே போட்டு நான்வெஜ் சாப்பிடுங்க ஆண்டவரே, சந்தோஷமா சாப்பிடுங்கல்ல, சந்தோஷமா சாப்பிடுங்க. பாருங்களேன், எங்கெல்லாம் ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் இருந்ததோ அங்கெல்லாம் வாழ்வு இருந்தது பிரியமானவர்களே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் வேண்டுவதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவருடைய மனதில் ஆழமாக இருந்தது. இன்னைக்கு நாம ஜெபிக்கக்கூடிய பிரேயர்ல அந்த நம்பிக்கை இருக்கான்னு யோசித்து பார்த்துக்கோ. ஐயோ 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 எங்களுடைய கணவர் குடிச்சுக்கிட்டே என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தயவு செய்து காப்பாத்துங்க கடவுளேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கடவுள் என்னுடைய கணவரை திருத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில ஜெபிக்கிறியான்னு நீ யோசி. ஐயோ 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 எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் சரியாவே வரமாட்டேங்குது, தயவு செய்து எனக்கு முடிஞ்சா மேக்ஸ் எக்ஸாமை கொடுங்க கடவுளே, மேக்ஸ் சரியா ஏறி தொலைய மாட்டேங்குது கடவுளே அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ராயப்பெரும், என்னுடைய சின்னப்பெரும், என்னுடைய அன்னை மரியாளும், என்னுடைய சூசையப்பெரும், என்னுடைய இயேசுவும் நான் கொடுக்கக்கூடிய ஜெபத்துக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுப்பார்னு நம்புன்னு சொல்றேன். நான் என்னையா பிரேயர் பண்றோம்? சும்மா முழங்கால் போட்டுட்டு ஒரு பக்கம் டிவி ஓடுது, இன்னொரு பக்கம் அருள் நிறைந்த மரியை ஓடுது, இன்னொரு பக்கம் குக்கரில் அரிசி வேகுது. இல்லை, அருள் நிறைந்த மரியை ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே குக்கர் விசில் சவுண்ட் அடிச்சதுன்னு வைங்களேன், அவனை கூப்பிட்டு குக்கர் விசில் சவுண்ட் அடிக்குது, அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, அதை டக்குன்னு ஆஃப் பண்றா. என்னடா பண்ற? பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னு கூட தெரியாது. இல்லை நம்முடைய பிரேயர் அப்படிதான் இருக்கு, நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு, நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறப்போ ஆபிரகாம் போலையா, அவங்க வீட்டு வேலைக்காரன் மூத்தவன் ஒருத்தவனை கூப்பிட்டு என் தொடக்கி கீழே கையை வை, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்ன ப்ராமிஸ் ஐயா அப்படின்னு கேட்டா, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு உள்ளூரில் தயவு செய்து பொண்ணு பார்க்காத, என் சொந்த ஊரில் போய் பொண்ணை பார்த்து தூக்கிட்டு வா. அப்போ இது வேலைக்காரன் கேட்குறான், நீர் எவ்வளோ பெரிய ஆளு, நீரே போய் கேட்க விடுதானே? நான் கேட்க முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீ போய் கேளு. உடனே வேலைக்காரன் சொல்கிறான், இது நடக்குமா நடக்காதா? உடனே அடுத்த நிமிஷம் கடவுள் இது ஆபிரகாம் சொல்கிறாப்புல, இது நடக்கும். ஏன் தெரியுமா நடக்கும்? நான் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் உனக்கு முன்னால் செல்வார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எந்த நல்ல காரியம் நடந்தாலும் சரி கடவுள் தான் முன்னாடி. அதுதான் பிரேயர், அதுதான் நம்பிக்கை. ஆபிரகாமினுடைய விசுவாசம் இல்ல, அதுதான் நம்பிக்கை, அதுதான் பிரேயர், அதுதான் விசுவாசம். யோசித்து பாருங்களேன், போய் தொடக்கி கீழே கையை வச்சுட்டு இவன் உடனே என்ன பண்றான் தெரியுமா? அந்த மூத்த வேலைக்காரன் என்னடா இந்த ஆளு இப்படி சொல்லிவிட்டாரேன்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி அவன் சொந்த ஊருக்கு உள்ள போறப்ப அவன் ஒரு ஸ்டோரி இமேஜின் பண்றான். என்ன தெரியுமா? இங்கே ஒரு கிணறு இருக்கு, இந்த கிணத்துக்கிட்ட எந்தெந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் வர்றாங்களோ அவங்க கிட்ட நான் போவேன், தண்ணி தவிக்கிற மாதிரி நடிப்பேன். எந்த பொம்பளை பிள்ளை வரக்கூடியதுலையே உனக்கும் தண்ணி கொடுத்துட்டு உன் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி தர்றேன்னு சொல்றாரோ அவ தான் என்னுடைய முதலாளியினுடைய மகனுடைய மனைவி அப்படின்னு இவர் முடிவு பண்றாப்புல. இவர் முடிவு பண்ணிட்டு அடுத்து இன்னொன்னு சொல்றாப்புல, என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு இருந்த கடவுள் என்னுடனும் இருக்க மாட்டாரா அப்படின்ட்டு தான் கிணத்து பக்கத்திலே போறாப்புல. சொன்ன மாதிரியே 5 பேர் வர்றாங்க, சொன்ன மாதிரியே அதுல ஒருத்தவ, ஏம்மா நீயும் தண்ணியை கூடி நல்லா இருப்ப, உன் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி தரேன்னு சொன்னோன்னே அடிச்சு தூக்குறாயா. அந்த காலத்துல கல்யாணம் தண்ணி கொடுத்ததுனால நடந்திருக்கியா? இன்னைக்கு கல்யாணம் தண்ணியால தான் கெட்டே போகுது. இல்லை 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 யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. ஒரே ஒரு விஷயம்தான், எந்த நல்ல காரியம் செய்தாலும் ஆபிரகாம் பிரேயர் பண்ணாம செய்யல. பேசிக்கான ஒரு விஷயத்தை தயவு செய்து மண்டைக்குள்ள ஏத்திக்கோ. ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் நல்ல காரியத்துக்கு முன்னாடி, நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனாலதான் ஆபிரகாமினுடைய பைபிள் ஹிஸ்டரியில 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் முடிய எந்த கெட்ட காரியமே நடக்கலையா? யாராச்சும் ஒருத்தவங்களை சொல்லுங்க பாப்போம், ஆபிரகாமினுடைய லைஃப்ல மிகப்பெரிய கெட்ட காரியம் நடந்து போச்சுன்னு. கூப்பிட்டதே 75 வயசுல கூப்பிட்டுருக்காப்புல கடவுள். இல்ல 175 வயசு முடிய வாழ்ந்திருக்கிறாப்புல. 100 வருஷம் கடவுளினுடைய கஸ்டடியில் சும்மா சுத்தி சுத்தி வந்திருக்கிறாப்புலையா தலைவர். இல்ல என்ன கேட்டாலும் கொடுத்திருக்கிறாப்புல கடவுள். இன்னைக்கு நம்ம கேட்டா ஏன் தந்து தொலைய மாட்டேங்கிறாரு? யோசித்து பாரு தயவு செய்து. அப்ப ஆபிரகாமும் மனுஷன், நானும் மனுஷன்னா நான் கேட்டாலும் கடவுள் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்காரு? 12th நல்ல மார்க் எடுத்து கேட்கணும்னு கேட்டேன் ஃபாதர், ஏமாத்திட்டாரு ஃபாதர். இல்லை ஏமாத்தினது கடவுளா டீச்சரா அல்லது நீயா? இல்லை இப்பெல்லாம் பிரேயர் எப்படி தெரியுமா? நான் நல்லா எழுதல ஆண்டவரே, இருந்தாலும் திருத்துறப்ப அந்த டீச்சர் லைட்டாக தூங்கிடணும்.
இப்படிலாம் ப்ரேயர் பண்ணால் அப்புறம் அவர் எப்படி கேட்பாரு? இல்லை இல்லை, நமக்கு சாதகமாக நம்முடைய ப்ரேயர் இருக்கலாம், ஆனால் நமக்கு மட்டுமே சாதகமாக இருக்கணுன்றது இல்லை. பழைய ஏற்பாட்டில் தோபியா, சாரா முதலிரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 பேய்களை ஓட்டணும் அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம் எங்கே தெரியுமா? படுக்க மெத்த மேலே முழந்தால் படியிட்டு ஜெபித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாமா என்று நான் கேட்டேன். உங்களுடைய மகளும் நானும் முழந்தால் படியிட்டு ஜெபித்தோம், வாழ்க்கையை ஜெயித்தோம் என்று சொன்னார்கள். ஜோரா ஒரு தடவை தோபியாவுக்கும் சாராவுக்கும். என்ன ஒரு அற்புதமானது இல்லை? இந்தா கொண்டாடுறோமே, பேதுரு பவுல் தொற்கான்னு ஒரு பிள்ளை ஒன்று திடீர்னு செத்து போயிருமா, நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யுமா. பேதுருக்கிட்ட அந்த ஊரில் உள்ள எல்லா பொம்பளை பிள்ளைகளும் வந்து சொல்கிறாங்களாம், தொற்கா செத்து போயிட்டா அப்படின்னு வந்து சொல்லி, என்னம்மா தொற்கானா யாருமா அப்படின்னு. 3 அங்கி இருந்தால் 2 அங்கி கொடுத்துட்டு 1 அங்கி அவள் போட்டுக்கிடுவா. 300 ரூபா பணம் இருந்தால் 200 ரூபாயை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு 100 ரூபாயை இவ வச்சுக்கிடுவா. அப்படி இப்படின்னு தொற்காவை பற்றி புகழ்ந்தோடனே பேதுருவுக்கே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. நேராக இப்போ தொற்காவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா ஆள் மூச்சும் காணும், பேச்சு காணும். கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி எல்லா ஃபஸ்ட் எய்டும் பண்ணிவிட்டு ஒன்றும் ஒப்பேராதுன்னு சொன்னோடனே அடுத்து அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? உங்கள் ஆள்னா யார்? பேதுரு என்ன தெரியுமா பண்ணுறாரு? டபார்னு முட்டி போடுறாப்லையா, டபார்னு மேல் நோக்கி கண்களை உயர்த்துறாராம், டபார்னு கையை விரிக்கிறாராம், டபார்னு கையை தூக்கி மேலே போடுறாப்லையாம். தபித்தாக்கும் எழுந்துடு அப்படின்னு வந்து சொன்னோன்னே தொற்கா எந்திரிச்சிட்டாப்லையாம். ப்ரேயரினுடைய இஃபெக்ட் பார்த்தீங்களா? இல்லை, பவுலடியாருக்கு ஒரு ஸ்டோரி உண்டு திருத்தூதர் பணியில். என்ன ஸ்டோரி தெரியுமா? ஒரு குறி சொல்கிற பொம்பளை ஒன்று இருக்குமா. குறி சொல்கிற பொம்பளைய வந்து நிறையா பேர் ஏவி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் வருமானம் வாங்குறதுக்காண்டி. குறி சொல்கிற பொம்பளை நேராக வந்து பவுலடியார் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்குமா. உனக்கு என்னம்மா பிரச்சனை, குறியாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லி அந்த குறி சொல்கிற பேயை பவுலடியார் ப்ரேயர் பண்ணி தூக்கி விட்டுருவாப்புல போல. இந்த அம்மாவை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறவங்க எல்லா பேரும் பவுலடியார் மேலே கோவப்பட்டு ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்டாங்க போல. ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்ட பவுலடியார் சும்மா இருக்கலாம்ல, அடித்து நையை புடச்சி நொங்க கலட்டி தலையில தொங்க விட்டானுங்க. தலையில தொங்க விட்டதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ அடித்து நொடிக்கிட்டாங்களேடா அப்படின்னு அமைதியாக பேசாமல் தலையில தூங்கியிருக்கணும்ல. திருவிவிலியம் சொல்லுது, தலைகீழா தொங்க விட்டதுக்கு அப்புறமும் நம்மால் பவுலடியார் இறைவேண்டல் செய்து கொண்டே இருந்தாராம், இறை பாக்கல் பாடிக்கொண்டே இருந்தாராம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அதனுடைய இஃபெக்ட் எப்படி தெரியுமா முடிஞ்சதான்? அதனுடைய இஃபெக்ட் திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சான். சிறைச்சாலையினுடைய கதவுகளை அனைத்தும் தானாகவே திறந்ததாம். பூமி 2ஆ பிளந்ததாம். பவுலடியார் மட்டும் பூமிக்கு மேல அப்படியே நின்னாப்லையாம். நேரா அப்படியே வெளியில போய்கிட்டே இருந்தாப்லையாம். கடவுளுக்கு 4 நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாப்லையாம். இல்ல, பாருங்களேன், இறைவேண்டல் என்பது கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமினுடைய நம்பிக்கை அது 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 ஆகார் ஆபிரகாமினுடைய இன்னொரு மனைவி சாரா தான் சொன்னாப்ல, என் வயிற்றுல குழந்தை இல்லை ராசா, என்னுடைய பணிப்பெண் தான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, அவளோட சேர்ந்து குடும்பத்தை நடத்தி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு வையேன், அந்த குழந்தைய என் குழந்தையா நான் வளர்த்துக்கிறவேன்னு இந்த அம்மா தான் சொல்லிச்சு. இந்த அம்மா சொல் பேச்சை கேட்டுட்டு ஆபிரகாம் என்ன பண்றாப்புல, பணிப்பெண்ணோடு குடும்ப உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒரு குழந்தை பிறகுது. பேர் என்ன? என் குழந்தை பேர அப்ப எனக்கு தெரியாது சாமி, அதுல ஆபிரகாமினுடைய குழந்தை பேரை கேட்டா பேர் என்ன சிஸ்டர், பேர் என்ன? நான் பேசுறேன், நீர் தண்ணி குடிக்கிறீரு, என்ன ஒரு நியாயம் இது? இஸ்மாயில் இல்ல, யோசித்து பாருங்களேன். இஸ்மாயில் பிறந்து வளர்ந்த உடனே இந்த ஆகார் வந்து சாராவை ஒரு மாதிரி பார்க்கிறாப்லையாம், ஏளனமா பார்த்த உடனே திருப்பி உடனே ஆபிரகாம்கிட்ட சாரா சொல்றாப்ல, அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பு. என்னம்மா இப்படி சொல்ற? நீ அனுப்பு, நீ அவ என்ன ஏளனமா பார்க்கிறா, என்ன இழிச்சு வாச்ச மாதிரி நினைக்கிறா, அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. இல்ல, எனக்கு என்ன ஒரு வருத்தம் தெரியுமா, ஆபிரகாம் எப்படி அப்படி அனுப்பலாம்? இல்ல, இறையியலார்கள் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்லுவாராம் சாராவை பார்த்து, இங்கே பாரு, நீ தான் அந்த அம்மாவுக்கு முதலாளி, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தொலை, என்ன ஆளை விடுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கலண்டு போயிடுவாப்லையாம். எப்படா ஆபிரகாம் கலண்டு போகலாம், எப்படா ஆகாரம் சும்மா விடலாம் அப்படின்னு யோசித்து ஆழமா படிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் ஆபிரகாம் பண்ணியிருக்காப்ல. என்ன தெரியுமா? என்னுடைய அன்பிற்குரிய மனைவி ஆகார் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்கிறார், அவளை காப்பாற்றும்படி அன்பிற்குரிய இறைவா உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு பிரேயர் ஒன்று போட்டிருக்காப்லையா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அந்த ஆகார் போன அடுத்த செகண்ட்ல ரிட்டர்ன் வருவாப்லையா வீட்டுக்குள்ள. கடவுள் ஆகாரத்தை தோன்றுவாப்லையா, என்ன உனக்கு பிரச்சனை, உன் தலைவி கூடயே போய் உட்காரு, உன்னுடைய சந்ததியை நான் பெருக்க செய்வேன். பாருங்களேன், ஆபிரகாமை பத்தி அங்க அப்படி எப்படின்னு வந்து பார்த்துருக்கோமா? எல்லாத்தையும் சேர்த்து மண்டக்குள்ள போட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா மண்டக்குள்ள வச்சுக்கோ. ஆபிரகாம் எதை கேட்டாலும் கடவுள் கொடுத்தார், இன்னமும் கொடுப்பார். இல்ல,
இன்னமும் கொடுப்பார். ஆபிரகாமை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது அவரினுடைய இறைவேண்டலும் நம்முடைய இறைவேண்டலும் ஒன்று போல சிங்க்ரனைஸ் ஆகணும்னு சொல்றேன் நான். இல்ல, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிரியமானவர்களை பண்ணணும். என்ன தெரியுமா? கேட்கிறப்பவே ஒரு கர்வம், ஒரு ஆணவம், ஒரு திமிரு, நான் கேட்டா என் கடவுள் கொடுப்பாரா. அதுதான் ஆபிரகாமினுடைய திமிரு, ஆபிரகாமினுடைய கர்வம், ஆபிரகாமினுடைய ஈகோ. என் கடவுள் நான் கேட்டா எப்படா கொடுக்காம இருப்பாரு? இல்ல கொடுத்தார் பிரியமானவர்களே. 12வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் முடிய 175 வயசுல செத்து போறாப்புல, சாக போறதுக்கு முன்னாடி முடிய எதை கேட்டாலும் கடவுள் கொடுத்தார். அதுதான் ஆபிரகாமினுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, மண்டக்குள்ள ஏறிடுச்சா? ரைட். ப்ரேயர் பண்றப்போ அப்படி இப்படின்லாம் ப்ரேயர் பண்ணாத, தெளிவா பண்ணு. என் கடவுள் எனக்கு கொடுக்காம என் பக்கத்து வீட்டுக்காரிக்கா கொடுக்க போறா, இதனால 10 சண்டை வந்தா சந்தோஷம்னு சொல்றேன். அதை எப்படி கடவுள் உனக்கு கொடுப்பாப்ல, அதை எப்படி எனக்கு கொடுக்க மாட்டாப்லன்னு என்னைக்காச்சும் நம்ம சண்டை போட்டிருக்கோம்? உங்க சொல்லுங்க, 1 தடவை. அதை எப்படி நீ என் வீட்டில் தண்ணி விட மாட்டேங்கிற? இல்ல, அதை எப்படி ஒரு சென்ட் இடம் என்கிட்ட வந்துருச்சு, அதுக்கு தானே சண்டை போடுறோம் இன்னைக்கு. கடவுள் உனக்கு மட்டும் நேற்று நைட்டு போய் சேந்தமரம் சர்ச்சில் போய் கேட்ட, டபார்னு கொடுத்துட்டாரு. அப்போ நான் இன்னைக்கு போய் கேட்பேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு பொம்பளை முன்னாடி வர்றான்? தான் பிரியமானவர்களே, ப்ரேயர் இல்லாமல் லைஃப் இல்லை பிரியமானவர்களே. இந்த ஜெபமாலை இருக்குல்ல, இதை ஒரு 4 நாளாக நான் சைட்டுக்கு எடுத்துகிட்டே போகலை. எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் சாயந்தரம் கிளம்புறப்ப சொல்கிறாப்புல, இந்த ஒரு 4 நாளாக உன் மனசு சரி இருக்காத, கரெக்டாக அடிக்கிறாப்புல, மனசு சரி இருக்காத, போகிற இடம்லாம் ஒரே கயவையான்னு இருக்குமே மண்டைக்குள்ளே. ஆமாம். அப்புறம் ஜெபமாலையை வீட்டில் விட்டுட்டு 4 நாள் கிளம்பி போய்கிட்டு இருக்க, நீலாம் நல்லா இருப்பியான்னு கேட்குது என்ன பெத்த தாய் என்கிட்டே இன்னைக்கு மத்தியானம் கிளம்புறப்போ. ரைட். பெத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாரு, ப்ரேயர் முக்கியம்டா, ஜெபமாலை முக்கியம், ஜெபம் முக்கியம்னு. எங்க இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்ததாக சரித்திரத்தை சேர்ந்த மரத்தில் கை தூங்க பார்ப்போம். என்னன்னாச்சு? ஆமாம் அங்காப்புல பாருங்க. இல்லை, ஒரு அம்மா கை தூங்க பார்ப்போம். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிதாசனம் போட்டு போயா, தூக்குங்க தாயி, இதெல்லாம் தைரியமா தூக்கணும் தாயி. ஜோரா ஒரு தடவை இந்த தாய்மார்களுக்கு ஜோரா கைகளை தட்டி கொள்ளுங்கள் பார்ப்போம். அதான் பிரியமானவர்களே விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாமை போல ஜெபிக்க கற்றுக்கோங்க. ஆபிரகாமினுடைய ஜெபத்தில் ஒரு திமிர் இருந்தது, ஒரு கர்வம் இருந்தது, ஒரு ஆணவம் இருந்தது. ஏன் கடவுள் எனக்கு செய்வாருன்னு அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு ஆணவம் தான் இன்னைக்கு இறைவேண்டலினுடைய ஒரு மிகப்பெரிய செய்தியை பெற்றவர்களாக ஆபிரகாமை போல ஜெபிக்க இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென்.